ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒருத்தரை மீட் பண்ணிட்டு இருக்காரு. சரி, சொந்த கட்சிக்காரங்கள தான் மீட் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா இருக்கிற எல்லா கட்சியில் இருக்கிறவங்களையும் மீட் பண்ணிட்டு இருக்காரு. நேற்று தேமுதிகல இருந்து பிரேமலதா விஜயகாந்த் அவங்கெல்லாம் போய் பார்த்தாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப எதிர்பாராத ஒரு நபர் ஓபிஎஸ் போய் மீட் பண்ணுறாரு சார். அப்படியே அது இந்த இதில் சார் ஸ்டாலின் போய்க்கிருக்காரு, அந்த புதற்குள்ளேருந்து அவர் வாட்டு வராரு சார். எப்படி சார்? யாரு? அது பன்னீர்செல்வம் அவர்கள் தான் வாக்கிங் போகும்போது. இன்றைக்கும் புதற்குள்ளேருந்து வந்தார். டெய்லி பார்க்குறாங்க. சரி, இது நீங்கள் உங்கள் 2 பேரோட அரசியல் அனுபவத்தையும் அறிவையும் சோதனை செய்யலாம். இது திமுக பாயிண்ட் ஆஃப் இது நல்ல மூவா ஸ்டாலின் பண்ணுறது? நேற்று காலையில் வாக்கிங் போது ஓபிஎஸ், 11 மணிக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த், இன்று காலை வைகோ, நேற்று மதியமே மீண்டும் பன்னீர், இன்றைக்கி காலையில் மீண்டும் பன்னீர், இன்றைக்கி 12 மணிக்கு 11 மணிக்கும் நம்ம திரு வைகோ. இதனால் என்ன பலனடைஞ்சது திமுக? சரி, அந்த மூவு சரிதான் சார். ஏன் தாவேக்கா சைடு இவங்களை அனுப்பி விட்ருவாங்க. ஏன்னா பாஜக கூட்டணிலேருந்து வெளியே வந்தாச்சு. அது வந்து ஒரு சின்ன இழப்பாக தான் இருக்கும் அதிமுக சைடு. அதனால் அது திமுகவுக்கு அட்வான்டேஜாக தான் சார் மாறும். தேமுதிக அவங்க கூட்டணியில் வைக்க மாட்டாங்க அப்படின்றது உறுதி. ஆனால் அதே மாதிரி தான் சார், அதே போன்று அவங்கள தாவேக்கா சைடு தள்ளி திமுகவுக்கு சாதகமா? ஆமாம் சார். வைகோ ஏற்கனவே கூட்டணியில் தான் இருக்காங்க, அதனால் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பன்னீர் எடுத்த முடிவு சரியா? இவ்வளோ நாள் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு சொல்லிட்டு ஒன்று நடத்திட்டு இருந்தார். அதிமுகவை மீட்காமல் ஓய மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து தவம் இருந்து கெஞ்சிரேன்பா ப்ளீஸ் அப்படின்ட்டுலாம் கேட்டார். இல்லை அப்படின்ட்டாங்க. இந்த நேரத்தில் அதிமுக தொண்டன் ஒவ்வொருவரும் தீய சக்தியாக நினைக்கக்கூடிய ஒரு கட்சியோடு நெருக்கம் பாராட்டுவது பன்னீரோட கோணத்துலேருந்து சரியா? தப்புன்னு தான் சார் நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், அதிமுகவோட ஒரே கொள்கை திமுக எதிர்ப்பு. அதான் என்ன, எதிரியும் கிடையாது நண்பனும் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. இல்லை, அது ஓட்டுக்கெல்லாம் கன்வெர்ட் ஆகுமான்னு நம்மளுக்கு தெரியாது சார். ஏன்னா இப்போ வரைக்கும் நான் அதிமுக காரங்க ஓபிஎஸ்க்கு அதிமுகக்காக தான் ஓட்டு போட்டிருக்கேன், ஓபிஎஸ்க்காக போட்டேன்றதை தாண்டி. அப்போ அவர் திமுகவை ரெப்ரசன்ட் பண்ணுறாருன்னா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்றது டவுட்டு. இன்னொன்று, தாவேக்காக்கு தான் போகிறாருன்னு வைங்களேன், அது எதுக்கு முதலமைச்சர் போய் பார்த்துட்டு போகணும்? டைரெக்டாகவே போயிடலாம்ல. இதெல்லாம் திரைமறைவில் நடக்கக்கூடியது தானே. ரைட்டு. சரி, ஓபிஎஸ்க்கு என்ன வழி? இவ்வளோ நாள் வெயிட் பண்ணார். உங்களுக்கு எடப்பாடி தான் முக்கியம்ன்ட்டு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க. நான் உங்களை தான் நம்பியிருந்தேன். இங்கே ஒருவர் அடுத்த பிரதமர் வேட்பாளராக திரு அண்ணாமலை என்று ஒருவர் இருந்தார்ட்டு நானும் அவர் சொன்ன கதைகளை நம்பி ஒரு உண்மையிலே பிரதமர் வேட்பாளர் போல இருக்கும் அவர் பின்னாடியே சுட்டுனேன். மூட்டு சந்திர விட்டுட்டு போயிட்டார் அவர். கெஞ்சினேன், கதறினேன், இறக்கம் இல்லையா உனக்கு அப்படின்ற அளவுக்கு நான் கெஞ்சினேன். ஏர்போர்ட்டில் ஒரு 2 நிமிஷம் ஒரு பூங்கொத்து கொடுத்துட்டு போகிறேன்னு சொன்னேன். கூப்பிடல. என்ன தான் பண்ணணும்? அவருக்கு என்ன ஃப்யூச்சர் சொல்லுங்கள், என்ன பண்ணியிருக்கணும்? தாவேக்கா கூட ஒரு வேளை பேச்சுவார்த்தை நடத்துகிறாருன்னு வைங்களேன், தாவேக்காவுக்கு போகிறது தொடர்பான விஷயங்களை தான் அவர் அடுத்த கட்டமாக மூவ் பண்ணணும். ஆனால் இப்போது ஸ்டாலின் அவர்களை போய் சந்திக்க வேண்டிய தேவை என்ன இருக்குதுன்னு நான் கேட்குறேன். எதுக்கு அது பார்க்குறாரு? அரசியல் ரீதியாக அது என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகுது? 2 பேருக்குமே இதில் என்ன ஒரு டீலிங்காக இருக்கும்? திமுகக்கா இருக்கட்டும், ஓபிஎஸ்கா இருக்கட்டும். திமுக இதுவரை ப்ரில்லியண்ட்டாக கேமை ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையிலே இந்த ரவுண்டு கோஸ் டு டிஎம்கே. இவ்வளவு நாட்களாக தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வரை நோக்கியும் ஆளும் திமுகவை நோக்கியும் எத்தனையோ கேள்விகளை எழுப்பி கொண்டிருந்தார். அதுதானே விவாத பொருளாக இருந்தது. இப்போதும் திரு பழனிசாமி தென் தமிழகத்தில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதை பற்றி நியூஸே வரல தானே. முழுக்க முதல்வரோடு நடக்கும் சந்திப்பு பற்றி தான் இன்று ஊடகங்களின் கவனம் திரும்பி இருக்கிறது அல்லவா? இது ஃபர்ஸ்ட் விக்டரி. அம்மாவின் ஆட்சி, அம்மாவால் அடையாளம் காணப்பட்டவன், திமுக என்ற தீய சக்தியை வீழ்த்துவது தான் என் வாழ்நாளின் லட்சியம் என்று சொல்லி கொண்டிருந்த ஒரு நபரை தன்னையே அழைத்து வந்து பார்க்க வைத்து விட்டார். இதை ஒரு சாதனை இல்லையா? அவரால் எத்தனை ஓட்டு வருதுன்றதெல்லாம் டிஃப்ரெண்ட் திங். ஆனால் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ஓபிஎஸ் வீட்டுக்கு போயிட்டார், சிஎம் வீட்டுக்கு போயிட்டாருன்றதை நம்ம எவ்வளோ பரபரப்பாக பேசணும். திரைமறைவில் டீலிங் இருக்குதுன்றதெல்லாம் வேறு. ஆனால் போய் பார்த்துட்டு வந்துட்டு சார் திமுக கூட கூட்டணி வைப்பீங்களான்னு கேட்டால் அரசியலில் எதிரி நண்பன்லாம் கிடையாது அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு போகிறேன்னா ஒரு ஆளாக இங்கேருந்து தூக்கிட்டார். ஆச்சா? பிரேமலதா இன்னும் அதிமுக கூட்டணியில் 2024 மக்களவை தேர்தலில் கூட போட்டியிட்ட ஒரு கட்சி. ஜஸ்ட் மிஸ் பண்ண அப்படியே ஒரு பையன் விருதுநகரில். அப்போ அந்த கட்சி இன்றைக்கி கூப்பிட்டு நான் முதல்வரை நலம் விசாரித்தேன், உடம்பு நல்லா இருக்குதான்னு கேட்டேன். திமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் ரத்த பிணைப்பு இருக்கிறதுன்ற லெவலுக்கு உருட்டினாங்க. நேற்று வந்து திமுகனா திருடர்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு விஜயகாந்த் பேசுனதெல்லாம் இன்றைக்கி பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு அதிமுகவுக்கு பார்க்குறதுக்கு பலவீனமாக தானே இருக்குது. ஸோ திமுக பொறுத்த வரைக்கும் தே ஆர் பிளேயிங் திஸ் கேம் வெரி வெல். இன்னொரு ஃபோக்கஸ் ஃபுல்லாக டிஎம்கே பக்கம் திரும்பிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு ஆப்டிக்ஸ் என்ன இருக்குது? நம்ம ஏற்கனவே அன்றைக்கி பேசுனது தான். அதிமுக, பிஜேபி, தமிழ் மாநில காங்கிரஸை தவிர வேறு ஏதாவது கட்சி எங்கே இருக்கா? கூட்டம் வருது, நல்லா பேசுகிறாரு, இதெல்லாம் இருக்கட்டும். யார் இருக்கா கூட்டணியில்?
அதான் சார் எனக்கு அந்த கேள்வி தான் சார். இந்த கூட்டணி விஷயத்துல அதிமுக வந்து ஒரு தப்பு பண்றாங்களோ, அதுல ஒரு சரியான ஒரு கண்காணிப்பு இல்லையா அப்படின்னு நான் பாக்குறேன். கண்காணிப்பு இல்லைன்னா வரணும்ல, என்ன பண்ணுறது? திரைமறைவில் எல்லாருமே பணம் கொடுத்தா ஒரு அளவுக்கு வரவங்க, அந்த வழியில இழுக்க வேண்டியதானே சார்? கட்சிகள் எல்லாம் நடக்காமலா இருக்கும், எல்லா வழிகளிலும் முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். ஸோ வாட் நெக்ஸ்ட்ன்றது இதை ஒட்டி தான். இல்ல சார், இப்போ என்ன சொல்றாங்கன்னா இபிஎஸ் தடுக்கிறது எது? ஓபிஎஸ் போன்றவர்களை கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். ஓபிஎஸ் மட்டும் இல்ல, மற்ற எல்லாருலையுமே வந்து அனுசரிச்சு போகணும். இது ஒரு நல்ல கேள்வி. இப்போ நீங்கள் சொன்ன இந்த டாக்ஸ் வந்து இங்கே வந்துகிட்டு இருக்கு. ரெண்டையுமே எடுத்துப்போம். ரெண்டுமே என்னென்னா, தேமுதிக வந்து அந்த அவங்க என்ன ஒரு எம்பி சீட்டு தானே கேட்டாங்க, அதை கொடுத்துருந்தோன்னா இந்நேரம் அவங்க கூட்டணிக்கு வந்திருப்பாங்க. தேமுதிக அதிமுகவோடு கூட்டணியில் இருக்கும் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? உத்தரவாதம் இல்லை சார். ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, நம்ம கொடுத்தோம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவி கொடுத்தோம்ன்ற அவங்களுக்கு ஒரு இது இருக்கும்ல சார். இப்படி தானே அன்புமணிக்கு பதவி கொடுத்தாரு. பாட்டாளி மக்கள் கட்சி 24 அதிமுக கூட்டணியில் இருந்ததா, பிஜேபி கூட்டணியில் இருந்ததா? பிஜேபி கூட்டணி. இப்படி தானே வாசனுக்கு எம்பி கொடுத்தாரு. தமிழ் மாநில காங்கிரஸ் 24 அதிமுக கூட இருந்துச்சா, பிஜேபி கூட இருந்துச்சா? பிஜேபி கூட. இன்று பிரதிநிதித்துவப்படுத்தப்படவில்லை என்று நினைத்த இருபெரும் சமூகங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை திரு பழனிசாமி உறுதி செய்திருக்கார். கரெக்டா? திரு இன்பதுரை அவர்களாகட்டும், திரு தனபால் அவர்களாகட்டும், இரு பெரும் சமூகங்கள், தமிழகத்தின் இருபெரும் சமூகங்கள், அந்த 2 சமூகத்துக்கான பிரதிநிதித்துவம் கொடுத்துட்டாரு. சுதீஷ் எந்த சமூகத்தோட பிரதிநிதி? இப்போ வந்து உங்ககிட்ட எம்பி போஸ்ட்டை வாங்கிக்கிட்டு இதே வந்து ஜனவரி மாதம் வந்து அவங்க திமுக கிட்ட போச்சுன்னா கோர்ட்டில் கேஸ் போட முடியுமா? முடியாது. குறைஞ்சது இன்றைக்கி ஒரு எம்பி, அதிமுக ஒரு எம்பி இருக்கான்ல, ஒரு சமூகம் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டு இருக்கிறது அல்லவா? ஆனால் பார்க்குறதுக்கு சார் இப்போ எல்லா கட்சியுமே திமுக கூட தான் நிற்கிது. ஆமாம், அவங்களோட வெற்றி இன்னைக்கு கேக் வாக் அப்படின்ற மாதிரியான ஒரு இருக்குமா? இதம்மா இன்னும் 6 மாதம் இருக்குமா? ரைட்டுமா, எல்லா கட்சியும் திமுகவோடு நிற்கிறது, நானும் இதை ஒப்புக்கொள்கிறேன். எப்படி இத்தனை கட்சிகளுக்கும் நீங்கள் அங்கே இடம் ஒதுக்க போகிறீர்கள்? இட்ஸ் நாட் அ ஜோக். திமுக 170 சீட்லையாவது நிற்கணும், புரியுதுங்களா? அதுவும் ஆன்டி இன்கம்பன்சியை ஃபேஸ் பண்ணும்போது அதிக எண்ணிக்கையில் நின்னாதான் உங்களால் ஜெயிக்க முடியும். 2016 செல்வி ஜெயலலிதா சின்ன கட்சிகளை பூரா போய் எல்லாம் போய் தனியாக நிலைக்கு போங்க என்று சொல்லிவிட்டு எல்லா தொகுதியிலையும் அவங்க நின்னதுக்கான காரணம் அடிச்சுட்டு வந்துடலாம் மெஜாரிட்டி. இப்போவும் திரு விஜய் அவர்களை வைத்து மக்கள் நல கூட்டணி 2.0க்கு திமுக ட்ரை பண்ணுது. அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் 200 சீட்டில் நிற்கணும். சத்தியமா? வர்றது ஈஸிமா, கூப்பிடுறது எல்லாரையும். திமுக எதை இப்போ பண்ணிட்டு இருக்கோம், அவங்க பலவீனத்தை நோக்கி நடந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்களா? அன்னி போனாங்க, திருமதி பிரேமலதா போனாங்க, 5 சீட்டுக்கு ஒத்துக்குவாங்களா? அப்போது இன்றைக்கி உங்களோட பிளான்னு திருமதி பிரேமலதா அவர்களையும் பண்ணிட விடுங்க, ஒரு ஃபேக்டரி இல்லை, பிரேமலதா அவர்களை திரு விஜய் அவர்களை நோக்கி தள்ளிவிட வேண்டும் என்பது தான் உங்களுடைய எண்ணம். லாஸ்ட் மினிட்டில் பிரேமலதா விஜய் கூட போகாமல் எங்கிட்டு போயிட்டா அப்போ உங்கள் பிளான் எடுபடாமல் போகுதா? சரி, அப்படியே பிரேமலதா தாவேக்கோடு இருந்தாலும் சரி, இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருந்தாலும் சரி, நீங்கள் விஜய் என்ற ஃபேக்டரை வச்சு ஜெயிக்கிறதுக்கு குறைஞ்சது 180ல் நிற்கணும். இஸ் இட் பாசிபிள் நவ்? 180 தொகுதிகளில் உதய சூரியன் நின்றால்தான் 120 என்பது பாசிபிள். நீங்கள் நிற்கிறதே 140 சீட்டில் நின்றுட்டு மீதி 74 சீட்டை நீங்கள் பிரித்து கூட்டணி கட்சியில் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா 130 ஸ்ட்ரைக் ரேட்டு ஃபுல்லாக வராது. திருப்பி 90ன்னு போனீங்கன்னா இந்த வாட்டிலாம் பழைய மாதிரி கதெல்லாம் நடக்காது. கூட்டணி ஆட்சியில் பங்குட்டு வந்துடுவாங்க. ரைட்டா? உங்களால் இன்றைக்கி 170 அல்லது 180 சீட்டில் திமுகவால் நிற்க முடியுமா? எல்லாரையும் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க சொல்லுவோம். ஒத்துக்குவாங்களா? சண்முகம் ஒத்துக்குவாரா? செல்ல பிறந்து ஒத்துக்குவார். ஒத்துக்குவாங்களா? மதிமுக ஒத்துக்காது. பார்க்குறீங்களா? இன்றைக்கி போயிட்டு திமுக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும், திமுக ஆட்சியை யாராலும் வீழ்த்த முடியாது அப்படிலாம் நீ பேசிட்டு வந்திருக்காரு. அடிப்பார் பாருங்க பல்ட்டி. வைகோவோட பல்ட்டிகளை எல்லாம் தமிழகம் ஏராளமான பல்ட்டிகளை பார்த்துருக்கிறது. அதெல்லாம் தண்ணியில் எழுதி வைக்கிறோம். திமுக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சியை அமைக்கும், கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு தான் தண்ணியிலே எழுதி வைக்கணும். வைகோ சொல்ல தண்ணியில் எழுதணும். அதனால் அதை சீரியஸாக எடுத்துக்க முடியாது. போய் திமுகவோட சிறையில் எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு கடைசியில் போய் அதிமுக கூட கூட்டணி வச்சாரு. பண்ணுவார், இப்போவும் செய்வார். இன்னைக்கு சிஎம் கூப்பிட்டு அவரை சேர்த்து அழைத்து பேசுகிறதுக்கான ஒரு நோக்கம் என்னென்னா, வர சொல்லி அப்பாயின்மெண்ட் கொடுத்து உடல்நிலை விசாரித்தார். எல்லாம் போய் கேட்டோன்னா இதை வேறு சேர்த்துக்கிறேன், மூக்கமுத்து சேர்த்ததுக்கு துக்கம் விசாரிக்கிறேன்னு இதை வேற அவர் வேற இதில் ட்விட்டு வேற போட்டுக்கிறாரு சார். எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறாரு, வந்து உடல்நிலை விசாரித்ததற்கு நன்றி அப்படின்ட்டு லுக்ஸ் இவங்க ரெடி பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல சார், எல்லாருமே திமுக பக்கம் நிற்கிறாங்களே சார், இதுக்காக தான் இதை பண்ணுறாங்க. இது நீங்கள் பண்ணலாம். எலெக்ஷனுக்கு 10 நாள் முன்னாடி நீங்கள் இதை பண்ணிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்னு அர்த்தம். அன்றைக்கி பண்ண முடியாது. 10 சீட்டு கூடிய சும்மா வந்து உன் கூட உறவாடுறதுக்காக நான் வந்தேன், 10 சீட்டு கூட அப்படி நிற்பாங்க. இன்றைக்கி டிஸ்டன்ஸ் அதிகம் இருக்குது.
ஏன்னா நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா நெல்சன் சேவியர் எந்தெந்த கட்சி திமுக கூட நிற்கிதுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டிருந்தாரு. பார்க்குற நம்மளுக்கு என்னப்பா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ரைட்டு. அதில் ஒரு 5 அல்லது 6 கட்சிகள் சீட்டு வேண்டாம் அல்லது உதயசூரியன் சின்னத்தில் நிற்பதற்கு ஒப்புக்கொள்வார்கள். மற்ற கட்சிகள் தேமுதிக ஒத்துக்குமா உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறதுக்கு? இந்த மக்களவை தேர்தலில் மதிமுக உதயசூரியன் சின்னத்தில் நில்லுன்னா நிற்க மாட்டேன்ட்டாங்கல்ல. இதே 2019 உதயசூரியன் சின்னத்தில் நின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் 2019 ஒரு சீட்டில் உதயசூரியன் சின்னத்தில் நின்ற விடுதலை சிறுத்தைகள் 2024 கூட்டணி விட்டு போயிடுவோம், அதிமுக அங்கே தனியாக இருக்குன்றதை சொல்லி மிரட்டி தனி சின்னம் கொடுன்னு சொல்லிட்டு கேட்டு நின்னாங்களா இல்லையா? அப்போ 26 ஒத்துக்குவாங்களா? நீங்கள் அந்த போடுற பட்டியல் சிறப்பான பட்டியல், அந்த நெல்சன் சேவியர் பட்டியலை நானும் பார்த்தேன். ஆமாம், அவ்வளோ கட்சி இருக்குது. சீட்டுங்க. இதில் இன்னொன்று அவருக்கு என்ன சந்தோஷம்னு தெரில, எல்லா கட்சியும் திமுக பக்கம் நிற்கிறதுல. திமுக காரணமா அவரு? என்ன நீங்கள் அவரை பத்திரிகையாளர் நினச்சிருக்கீங்களா? இந்த குரூப், இந்த ப்ரெஸ் கிளப் குரூப் பூரா திமுக குரூப்பு. நெல்சன் சேவியர்லாம் என்றைக்கு நீங்கள் ஜேர்னலிஸ்ட் நினச்சிட்ருக்கீங்க? திமுக உடன்பிறப்பு. ஒரு ஐடி விங்கில் வேலை செய்ய வேண்டிய ஒரு ஐடி விங் தான். நீ போய் அங்கே போய் வேலை செய்யணுட்டு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. இப்போ எப்படி அக்கமடேட் பண்ணுவீங்க? கூடுதலாக உண்மையிலே ஸ்டாலின் அவர்கள் செஞ்சதில் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்குனா சீமானை தூக்குனது. சீமானை அழைத்து பேசிட்டு அவர்கிட்ட ஒரு டீலை பேசி நல்லா திட்டணும், தனியாக நிற்கணும், நாங்கள் சொல்கிற இடத்துல சொல்கிற மாதிரி கேண்டிடேட்டை போடணுன்றது இது ஒரு நல்ல அரசியல் நகர்வு. அது ஏன்னா அதிமுக கூட ஒருவேளை கூட்டணிக்கு சென்று விட்டால் திமுகவுக்கு அது பலவீனம். அதை என்ஷூர் பண்ணணும். சித்தப்பான்றாரு, சித்தப்பாவை சிஎம் ஆகுவோன்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா நாளைக்கு அதிமுக தரப்புலேருந்து காசு அதிகமாக கொடுத்தாங்கன்னா போயிடக்கூடாது. இல்லை சார் போக மாட்டார். என்ன சார் நிச்சயம்? கொடுக்குறது அவ்வளோ இல்லை. ஃபஸ்ட் அங்கே இல்லை, அண்ணன் காசுக்காகலாம் நிற்க மாட்டார். ஓஹோ, அன்னைக்கு கூட இருக்கவங்க தான் சார் நிற்பாங்க. ஃபஸ்ட் அங்கே இல்லை, சேர்க்குற நிலைமையிலையும் அவங்க இல்லை, இங்கே போயிட்டாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. அதனால் ஃபஸ்ட்டு அந்தளவுக்கு ஒர்த்து இல்லைப்பா. அவர் கேட்குற தொகையெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா. சொல்ல வேணான்னு பார்க்குறேன். இவர் கேட்குற அமௌண்ட்டெல்லாம் நினச்சி பார்க்க முடியாத அமௌண்ட்டு, புரியுதா? அதனால் ஃபஸ்ட்டு தேர் நாட் இன்ட்ரெஸ்டட். அந்த காசை எங்கள் வேட்பாளர்களுக்கு செலவு பண்ணிக்கிறோன்ற மூடுக்கு வந்துட்டாங்க. இந்த பேச்செல்லாம் 6 மாதம் ஆகுது நடந்து. அதிமுகவில் ஒரு மூத்த தலைவர் தான் இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தியது. கேட்குற தொகையை பார்த்து சொல்லுப்பா, நாங்கள் பார்த்துக்கிறோன்ட்டு அனுப்பி விட்டாங்க. அவர் மேலே ஒரு நம்பிக்கை இல்லை. அதாவது சொன்ன மாதிரி நாளைக்கு தேர்தல்னா இன்னைக்கு கூட வேணாம் அப்படின்றவாரு அண்ணன் சொல்லுவார். இன்னொன்று, இவ்வளோ தரேன்னு சொன்னாங்க, இவ்வளோ தான் கொடுத்தாங்கன்றதே போய் வெளியில் சொல்லுவார். அது ஒரு நல்ல மூவ். சரியாக கொடுத்து லாக் பண்ணி தம்பி விஜய் அடி என்று அவருக்கு என்று பிரத்யேகமாக அந்த வேலையை கொடுத்தாரு. அது நல்ல நகர்வு. அவர் இப்போ அவர் ஏன் நல்ல நகர்வுன்னு நான் சொல்கிறேன்னா, அவங்க சீட்டு கேட்க போகிறதில்ல உங்ககிட்ட. நீங்கள் இப்போ மற்றவங்க எல்லாரையும் கூப்பிட்றீங்களே, எங்கே இடம் இருக்குது? சண்முகம்லாம் தெளிவாக 2-3 நேர்காணல்கள் சொல்லியிருக்கிறாரா, நிச்சயமாக 6க்கு ஒத்துக்கொள்ள மாட்டோம். இப்போ ஜனவரி காலகட்டத்தில் திமுக கூட்டணி உடைய வாய்ப்பு இருக்குது போல சார். எதுக்கு இருக்கணும்? நான் 10 சீட்டு கேட்குறேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன். எதுக்கு இருக்கணும்? இயேசு அடைக்கிறார் மாதிரி தம்பி விஜய் அடைக்கிறாருன்னு போக வேண்டியதாங்கிட்டு. கரெக்டு தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதே சிபிஎம்மும் சிபிஐயும் மக்கள் நல கூட்டணியை உருவாக்கினார்களா இல்லையா? எங்களை மதித்து நீங்கள் பண்ணல. 5 வருஷமாக நீங்கள் பண்ண பாவத்துக்கெல்லாம் சேர்த்து நாங்கள் சிலுவை சுமந்துக்கிட்டு இருந்தோம். திருப்பி உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்காக நாங்கள் கட்சி நடத்துகிறோம். அதுதானே அரசியல். இப்போ பன்னீர்செல்வத்தை பற்றி பேசினோமே, ஓஹோ எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டிங்களா, ஜென்ம எதிரி கூட போய் கை கோக்குறேன்னு கோத்தாரா இல்லையா? அதிமுக ஓட்டு போட மாட்டான்றதெல்லாம் திரு பன்னீர் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். இருந்தாலும் சென்றாரா இல்லையா? அதுதான் அரசியல். இது கடந்த காலங்களில் நடந்திருக்கிறது. மக்கள் நல கூட்டணி ஏன் உருவாச்சு 2016? திமுக அக்கமடேட்டிவாக இல்லை. அன்னைக்கு ஜெயிக்க போகிறோம் இவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு சீர் கொடுத்துருப்பா. ஆமாம் அப்படின்னு இதே ஸ்டாலின் விரட்டி விட்டார். ஆனால் இன்னைக்கு அந்த அச்சம் இருக்குல்ல சார், தோற்று போயிடுவோம். யாருக்கு? ஸ்டாலின் அவர்களுக்கு. நம்மகிட்ட இருக்கிற பணத்துக்கு நம்மளை யாருமே வீழ்த்த முடியாதுன்ற மமதை இப்போ இருக்குது. இன்றைக்கி சுச்சுவேஷன் அப்படி தானே இருக்குது. பாவம் அனாதையாக 2 கட்சி நிற்கிது பாங்கிட்டு, அப்படி தானே இருக்குது. அதிமுக பாஜக 2 பேர் பாவம்யா கட்டிக்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஏதோ தமிழகத்தை மீட்கிறேன்னு வேறு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி தானே இருக்குது இன்றைக்கி. ஸோ இது கண்டிப்பாக சீட்டு நெகோசியேஷனில் வரத்தான் செய்யும். இதெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் எதுக்கு இந்த ஆப்டிக்ஸை டெவலப் பண்ணுறாங்கன்னு இன்னொன்று, இன்று நீங்கள் தேமுதிகவை அழைத்து பேசி, இன்னொன்று நான் ஏற்கனவே சொன்னேன், தேமுதிக இன்று இவர்களோடு உறவாடுவதற்கு காரணம் சொன்னபடி முழு தொகையும் தரவில்லை. இப்போ எப்படி எடப்பாடி பழனிசாமி நீ இப்போ உனக்கு ராஜ்யசபா கொடுத்தா வாங்கிக்கிட்டு நீ அங்கிட்டு ஓடிடுவேன்ட்டு அவங்க நினச்சாங்களோ, அதே போல் இவர்களும் ஆண்டாளழகர் கல்லூரியை, இந்த கிட்னி கல்லூரிக்கு அந்த விற்ற தொகையை 1/3 தான் கொடுத்துருக்காங்க. 2/3 இன்னும் கொடுக்கல. எங்கங்க பேசின காசை தரல, நான் எலெக்ஷன் முடிஞ்சு தரேன்ட்டாங்க. என்ன பண்ணுவேன்? ஜனவரி பிப்ரவரியில் தருவாங்க. மே ஜூன் அப்புறம் ஜனவரியில் ஓட்டனா வேணான்னா போய் கண்டுருவாங்க. டீல் கேன்சல்னுவாங்க. என்ன பண்ணுவேன்? திருப்பி ஏலத்துக்கு போவான். புரியுதா? இதுதான் அரசியல். அப்போ முழு காசை கொடுத்தா நீ வருவியா? ரைட்டா? அதுக்கு அவங்க லாக் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ அதுக்காக அவங்களும் 5 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டு போட்டிடுவாங்களா? முடியாதுன்னுவாங்க. இந்த நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி செங்குத்தாக பிளவுண்டு இருப்பதும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பலவீனம்.
நீங்கள் அப்பா பையனும் ஒன்றா இருந்தாங்கன்னா நேரம் கூப்பிட்டு கையெழுத்த போட்டு அட்லீஸ்ட் கூட இந்த பிரச்சார கூட்டங்களில் தனியாக நடந்துட்டுருக்கு. அன்புமணி அப்போ கூட சேர்ந்து நட, ஏன் தனியாக நடந்துட்டுருக்க, துணைக்கு இருந்தால் கூட்டமாக போகிறாங்க, கூட ட்ராக்ஷன் இல்ல சார் அந்த யாருக்கு? கூட்டத்துக்கு. யாருக்கு? திரு அன்புமணியோட நடைப்பயணம் பேருக்கு ஏதோ நடத்திட்டு இருக்காரு, நீ வேறமா விடுங்க. அது அப்பாவுக்காக நடத்திட்டு இருக்காரு, நமக்கு மக்களுக்காக நடத்துறாரு, அப்பாவுக்காக நடத்துறது. அது டேடி நடைப்பயணம் அது. அதனால் அதை நாம் சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டியது. ஸோ இதுதான் இன்றைக்கி சுச்சுவேஷன். இன்றைக்கி அதிமுகவுக்கு இது டஃப்பான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் வெரி டஃப். இதுதான் அரசியல். இல்லை எல்லா கூட்டணி கட்சியிலையும் நீங்கள் சேர்த்துக்குங்க, ஜெயிச்சுக்குங்க சார் 26ல் அப்படின்னு திமுக சொல்லுமா? அவ்வளோ ஈஸியாக வெற்றி கிடைத்து விடுமா? கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ ஏடிஎம்கே இதை எப்படி கவுண்டர் பண்ண போகிறாங்க அப்படின்னு இனி வரக்கூடிய நாட்களில் என்ன நகர்வுகளை அந்த கட்சி செய்கிறது, பிஜேபி என்ன நகர்வுகளை செய்கிறது, இன்றைக்கி அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய இதே செல்வாக்கு நீடிக்கிறதா, இதை உடைப்பதற்கு அதிமுக பாஜக என்னென்ன நகர்வுகளை செய்ய போகிறார்கள்ன்றதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இது ஒரு ரியல் சேலஞ்ச் ஃபார் எடப்பாடி பழனிசாமிஸ் லீடர்ஷிப். ஹீ இஸ் நாட் ஜெயலலிதா அண்டு ரொம்ப ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் அது கேம்பெயினை கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு. உள்ளபடியே கூட்டணிக்கு கட்சிகள் வரவில்லை என்பது தான் யதார்த்தம். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்லாம் போட்டு பார்க்குறாங்க. ரொம்ப இயல்பாக கூட்டணி ஏப்ரலில் உங்களுக்கு ராஜ்யசபா தரேன்ட்டு எழுத்துப்பூர்வமாக கொடுத்துட்டாங்க. 10 சீட்டுன்றதையும் சொல்லியாச்சு. உங்களுக்கு 10 சீட்டு எந்த கூட்டணியும் கொடுக்கல. எங்கள் தம்பி விஜய் கட்சி மட்டும்தானே அதிகமாக கொடுப்பாங்க. திமுகவில் 10 சீட்டு உறுதியாக கிடையாது. அப்படி இருந்தோன்னா அங்கே ஜனவரியில் அறிவிப்போம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா இதெல்லாம் அவர்களுக்கு சோதனை தான். இதெல்லாம் மீறி வெற்றி பெற வேண்டும். திமுக வைத்திருக்கக்கூடிய இமாலய பணத்தை மீறி வெற்றி பெற வேண்டும். அது அவருக்கு ரியல் சேலஞ்சு. என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்த்து அப்சர்வ் பண்ணி தொடர்ந்து ரிப்போர்ட் பண்ணுவோம். நேற்று காலை முதல் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களோட இல்லத்தில் நடந்த அந்த டெவலப்மெண்ட்ஸ்லாம் பார்த்தா எவ்வளவு குயிக்காக அரசியல் மாறுது பாருங்கள், எவ்வளோ ஒரு நியூஸி ஆகுது பாருங்கள். ஒரே நாளையில் காலைல வாக்கிங்கில் ஒரு சந்திப்பு, 11 மணிக்கு பிரேமலதாவோட சந்திப்பு, இந்த சந்திப்பு இன்றைக்கி வைகோவோட சந்திப்பு. ஸோ வரக்கூடிய நாட்களும் இதே போல் பரபரப்பாகத்தான் இருக்கும். நாம் முழுமையாக ரிப்போர்ட் பண்ணலாம்.